இப்போ உங்களுக்கு 20 வயசு ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ தான் நீங்கள் காலேஜை முடிச்சுட்டு ஒரு ஃபஸ்ட்டு ஜாபுக்கு போகிறீங்க அப்படின்னா, இப்போ நம்ம பொதுவாக இந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு 20 வயசில் நீங்கள் ஒரு 2லேருந்து 5 லட்ச ரூபா சேமித்து வச்சுருக்கீங்க அப்படின்னா, சேமித்து வச்சோ இல்லை முதலீடு பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, இது வந்துட்டு உங்களை சுற்றி இருக்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸை விட ஒரு படி உங்களை மேலே கொண்டு போய் வைக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை. ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா, இப்போ நகர்ப்புறத்தில் வாழ்கிற இளைஞர்கள் மத்தியில் பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் எல்லாருமே வந்துட்டு 2.5 லேக்ஸுக்கு கம்மியாக தான் வந்துட்டு அவங்களோட வெல்த்தை வந்து பில்ட் பண்ணி வச்சுருக்காங்க. சேவிங்ஸ், இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் அந்த லெவல் இல்லை அதுக்கு மேலே இருந்தீங்க அப்படின்னா, நீங்கள் ஃபினான்ஷியலாக வந்துட்டு வெல்த்தை பில்ட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பை ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்கீங்கன்னு அர்த்தம். எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் வந்துட்டு இனிஷியலாக இந்த டைமில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் உங்களுடைய எஸ்ஐபி இல்லை எமர்ஜென்சி ஃபண்டு சேவ் பண்ணி வைக்கிறது, அந்த மாதிரி இனிஷியலாக நீங்கள் பண்ணக்கூடிய ஒரு சில விஷயங்களை ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னாவே, அது வந்துட்டு உங்களுக்கு ஃப்யூச்சரில் அடுத்தடுத்த ஸ்டெப்பில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு நிறைய உங்களுக்கு ஐடியாக்களையும் கொடுக்கும். நிறைய விஷயத்தில் வந்துட்டு உங்களுக்கு திங்க் பண்ணுறது டிஃப்ரெண்ட்டாக உங்களுக்கு மாற்றும்.